குட் மார்னிங் எவரிபடி. இன்னைக்கு கிளாஸ் 4 இங்கிலீஷ்க்குரிய சம்மட்டி அசைன்மெண்ட் டெம் 3 குரிய கொஸ்டினுக்குரிய ஆன்சர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் கிளாஸ் 2 and 3 and 5th ஸ்டாண்டர்டுக்குரிய கொஸ்டினுக்குரிய ஆன்சர் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கணும், போய் பார்த்துக்கோங்க. முதல்ல பாருங்கள், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூசிங் ஏ ஆந்தி அப்படிங்கிற ஏ ஆந்திங்கிற யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ ஆந்தின்னு என்னது ஆர்டிக்கல்னு சொல்லுவோம்ல, அதான் வி லைவ் அண்ட் டேஸ் எர்த்து, அதாவது நாங்கள் வந்து பூமியில் வாழ்கிறோம். இந்த சென்டென்ஸ்க்குரிய மீனிங் அதான். இப்போ ஈங்கிற சவுண்டு வந்திருக்கு, நீங்கள் எழுத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. AEIOU வவல்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நம்ம எழுத்தை பார்க்கக்கூடாது, இந்த சவுண்டை தான் நம்ம பார்த்து கரெக்டாக போடணும். சில இதில் வந்து அம்பர்லா 1 ரூபி ரூட்னு சொல்லுவாங்கள்ல, அது 1 ரூபின்னு சொல்லக்கூடாது, 1 ரூபின்னு சொல்லணும். ஓங்கிற சவுண்ட் இருக்குது அப்படின்னா ஆன் போடக்கூடாது, 1 ரூபின்னு வரும், அதனால் அதுக்கு ஏ தான் வரும். அதே போல் யூனிவர்சிட்டி, அதாவது யூ தான் முதல்ல இருக்குது, ஆனால் AEIOU யூ இருக்குது, நம்ம வந்து ஆன் போடக்கூடாது. யூ அப்படிங்கிற யூனிவர்சிட்டிங்கும் போது அது வந்து கான்ஸ்டன்ட் சவுண்ட், அதனால் அங்கே இந்த இடத்துல நமக்கு ஏ தான் போடுவோம். இங்கே பாருங்கள், வி லைவ் ஆன் டேஸ் எர்த்துன்னு சொல்லியிருக்காங்களா, ஏங்கிற சவுண்டுக்கு ஆன் தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் ஹேஸ் டேஸ் அம்பர்லா, ஆகஸ்ட்டுக்கிட்ட ஒரு அம்பர்லா இருக்குது, இதுதான் இதுக்கு ஒரு மீனிங்கு. இப்போ அம்பர்லா UAEIOU யூ இருக்குது, அதனால் ஆன் போடணும்லாம் கிடையாது. ஆங்கிற அம்பர்லாங்கிற சவுண்டு வரனால, ஆங்கிற சவுண்டு வரனால இந்த இடத்துல ஆன் போடுறோம். இப்போ ரவி ஏட் டேஸ் பிளேட் ஆஃப் ரைஸ் ஃபார் டின்னர், இரவு சாப்பாட்டுக்கு ஒரு பிளேட்டு சாப்பாடு வச்சுருக்கா ரவி அப்படின்னு ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து பிளேட்டுங்கும்போது கான்ஸ்டன்ட் சவுண்டு, அதனால அந்த இடத்துல வந்து ஏ தான் வரும். அப்புறம் 4வது பார்த்திங்கன்னா, வி வென்ட் டு டேஸ் ஐஸ்லாண்டு. வென் டு டேஸ் ஐஸ்லாண்ட்னா ஏதாவது ஸ்பெஷல் கேஸுக்கு வந்து நம்ம தே தான் போடுவோம். ஐஸ்லாண்டுங்கிற ஒரு பிளேஸை சொல்லியிருக்காங்க, அதனால் அதில் லே தான் வரும். நாங்கள் வந்து ஐஸ்லாண்டுக்கு போகணும் அப்படின்னு தான் இதுக்கு ஒரு மீனிங். அடுத்து நெக்ஸ்ட்டு 5வது, த மங்கி ஹேஸ் டேஸ் லாங் டைல், மங்கிக்கு வந்து பெரிய வால் இருக்குது, அப்போனா இந்த இடத்துல வந்து நமக்கு தே தான் வரும். அதுக்கு நெக்ஸ்ட்டு 2, ரைட் த சர்க்கிள் ஆஃப் த அனிமல்ஸ் இன்சிட்ஸ் பேர்ட்ஸ் கிவன், அதாவது விலங்குகள், பூச்சிகள், பறவைகளுடைய அழுகை சவுண்டு தான் இங்கே கேட்டிருக்காங்க. த கிரே ஆஃப் ஏ டேஸ் இஸ், அதாவது கழுதையோடைய அழுகை எனக்கு என்ன சொல்லுவாங்க, டாங்கியோடைய அழுகை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரே, PRAY ப்ரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அப்புறம் த கிரே ஆஃப் ஏ கேட் இஸ், பூனையோடைய சவுண்டு வந்து மியாவ் அப்படி சொல்லுவாங்களா, MGW மியாவ். அதுக்கு த கிரே ஆஃப் த தேனியுடைய சட்டிங் வந்து கம்மிங் சொல்லுவாங்கள்ல, அதான் வரும். அது நெக்ஸ்ட்டு த கிரே ஆஃப் த டாக் இஸ், டாக் எப்படி கத்தோன்னா டாக் குறைக்கும் அப்படின்னு நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம்ல, அதுக்கு சரியான மீனிங் வந்து ஃபார்க். த கிரே ஆஃப் த ஸ்க்ரூல் இஸ்னா ஸ்கிரிப், குறியோடைய சத்தம் வந்து ஸ்கிரிப். 3வது, சூஸ் அண்ட் கம்ப்ளீட் சென்டென்ஸ், அதை கரெக்டான எழுத்தை கொண்டு இந்த சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. பானு லெஃப்ட் டேஸ் பென்சில் பாக்ஸ் ஆன் த டேபிள், பானு வந்து அவள் பென்சில் பாக்ஸை வந்து டேபிள் மேலே வச்சுருக்கா, அதான் இதுக்கு ஒரு மீனிங்கு. ஆனால் இங்கே வந்து பானுங்கிறது வந்து ஒரு லேடி பேர், ஒரு கேர்ளுடைய பேர், அப்போனா அதுக்கு என்ன வரும், ஹேர் தான் வரும். சீன் வந்துச்சுன்னா ஹேர் வரும், கீன் வந்துச்சுன்னா கிசு வரும், அதேபோல் இட்டு வந்துச்சுன்னா இட்ஸ் வரும், வி வந்துச்சுன்னா அவர் வரும். அதுக்கடுத்து ஐங்கிற வார்த்தைக்கு வந்துச்சுன்னா மை வரும், தேர் வந்துச்சுன்னா தேர் வரும். இதுதான் நம்ம கொடுத்துருக்குற இந்த சென்டென்ஸுக்குரிய ஆன்சர். இப்போ பானு லெஃப்ட் டேஸ் பென்சில் ஹேர் ஆன் த டேபிள், பானுங்கிறது ஒரு கேள் நேம்னால இந்த இடத்துல ஹேர் வரும். கீ இஸ் மை ஃப்ரெண்ட், கீங்கிறது ஒரு பாயோடைய நேம், அதனால அந்த இடத்துல வந்து கிஸ் தான் வரும், கிஸ் நேம் இஸ் வருண். அப்படின்னா கீ இஸ் ஏ ஃப்ரெண்ட், அவனுடைய நண்பன் அவனுடைய பேர் என்னன்னா வரும். ஓகே. அப்புறம் வாணி அண்ட் மணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ் ஹோபி இஸ் டு பிளே ஃபுட்பால். ஓகே. வாணியும் மணியும் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து அவருடைய ஃபுட்பால் விளையாடுறது அவங்களுடைய விளையாட்டு பழக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ வந்து வாணி மணிங்கும் போது ரெண்டும் வந்து கேர்ள் நேம் தானே, ஏன் நீங்கள் வந்து தேர் போட்டிருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா 2 பேர் சொல்லியிருக்காங்க, தே தான் சொல்லுவோம். தேக்கு அடுத்த அதுக்கு ரிலேட்டடாக இருக்க வார்த்தை தேர் தான், அதுதான் இங்கே தேர் தான் வரும். அப்புறம் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், தேர் ஸ்கூல் இஸ் நியர் ஏ பார்க், நாங்களாம் நண்பர்கள், எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் பார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வீன்னு வந்துச்சுனாலும் இங்கே அவர் தான் போடணும், அதனால் இந்த இடத்துல வந்து அவர் வந்திருக்கு. அடுத்து ஜான் டஸ் நாட் கேவ் ஏ பைசைக்கிள், ஐ டேக் கிம் டு ஸ்கூல் இன் மை பைசைக்கிள். ஜான்கிட்ட வந்து பைசைக்கிள், அதாவது சைக்கிள் இல்லை, ஆனால் அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பைசைக்கிள் அவனுக்கு வேணும். ஓகே. அதுக்கு வந்து ஜானுங்கிறது ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காங்க, ஐங்கிற மீனிங் வரனால இந்த இடத்துல மை தான் வரும், இவர் வர்ற வாய்ப்பு இல்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு 4வது, ரீரைட் த சென்டென்ஸ் யூசிங் த ஆப்போசிட் ஜெண்டர். இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்ட் பண்ணி எழுதணும். எப்படி கரெக்ட் பண்ணி எழுதணும்னா, அந்த சென்டென்ஸில் அண்டர்லைன் பண்ணியிருக்க அந்த சென்டென்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எதிர் ஜெண்டர், அதாவது ஆண்பாலுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பெண்பால், அது பெண்பாலுக்கு கொடுத்துருந்தாங்க, பெண்பாலுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஆண்பால் மாற்றி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம். இப்போ பாய் நேம் கொடுத்துருந்தாங்க, நம்ம கேர்ளமாக மாற்றி எழுதணும், கேர்ள் நேம் கொடுத்துருந்தா பாய் நேம் மாற்றி எழுதணும். முதல் வந்து த டக் வாஸ் ஸ்விம்மிங் இன் த பாண்ட், இந்த டக்கு வந்து குளத்தில் வந்து நீந்திக்கிட்டு இருக்குது, இதான் அதுக்குரிய சென்டென்ஸ். இதுக்கு ஆன்சர் பாருங்கள், டக்கோடைய பெண்பாலுக்கு வந்து ஆண்பாலுக்கு வந்து ட்ராக், த ட்ராக் வாஸ் ஸ்விம்மிங் இன் த பாண்ட். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட்டு
த லயனஸ் கண்டட் த ஸ்டேக். சிங்கம் வந்து மானை வேட்டையாடியதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஆண்பால் மேன் ஸ்டேக் வரும். இது பெண்பாலுக்கு வருங்க. த லயனஸ் அதாவது இந்த பெண் சிங்கம் வந்து பெண் மானை வந்து வேட்டையாடிச்சு, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க லயனஸ் கண்டட் த ஹேண்ட். அப்புறம் மூணாவது த பீப்புள் வெல்கம் த கிங். பீப்புள் மக்கள்லாம் வந்து அரசரை வந்து வரவேற்றாங்க. அப்புறம் கிங்குக்கு தான் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய பெண்பால் அதாவது கேர்ள் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூன். ஓகே, த பீப்புள் வெல்கம் த கியூன். இந்த மக்கள்லாம் வந்து அரசியை வந்து வரவேற்றாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட்டு த ஹீரோ லிவ்டு இன் ஏ பிக் ஹவுஸ். அதாவது அந்த ஹீரோ வந்து ஒரு பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. ஹீரோனை யாருன்னா நடிகன் வந்து பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. இங்கே ஹீரோவுக்கு தான் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய பெண்பால் வந்து ஹீரோயின், அதாவது நடிகை. அந்த நடிகை வந்து பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் லீவ்டு இன் ஏ பிக் ஹவுஸ். அப்புறம் அஞ்சாவது த ஹவுஸ் வாஸ் இன் த ஷெட். ஹவுஸ் வந்து அதை கவுன் என்னென்னா பசுமாடு சொல்லுவோம், அதை கவுன்னு சொல்லுவோம். பசுமாடுகள் வந்து இதில் இருக்குன்னா கொட்டைக்குன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பசுமாடுக்கு ஆப்போசிட் வந்து ஹாக்ஸ், அதாவது பாய் நேமுக்கு ஆப்போசிட், கேர்ள் நேமுக்கு ஆப்போசிட் வந்து பாய் நேமா. த டாக்ஸ் வாஸ் இன் த ஷெட். காளை மாடு வந்து எங்கே இருக்குது, ஷெட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு அஞ்சாவது சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆப்போசிட் ஆஃப் த இந்த அண்டர்லைன் வேர்டு. அண்டர்லைன் பண்ண வார்த்தைக்கு வந்து எதிர்சூழல் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ முதல் கொடுத்துருக்காங்க நஸ்ரீன் லைக்ஸ் டு க்ரோ டிஃப்ரெண்ட் பிளேஸ் இன் தேர் கார்டன். ஓகே, நஸ்ரீன் வந்து நிறைய விதவிதமான செடிகளை அவருடைய கார்டனில் வளர்க்க ஆசைப்படுவாள். ஓகே, அதாவது ஒரு மீனிங்கு. இந்த டிஃப்ரெண்ட்னு என்ன அர்த்தம்னா வேறுபட்ட செடிகள் வளர்ப்பாத அர்த்தம். டிஃப்ரெண்ட்னாலும் வெரைட்டினாலும் சேஞ்சுனாலும் வேரியஸ்னாலும் ஒரே மீனிங். ஆனால் சேமுங்கிறது வேறு மீனிங். ஒரு சேம்னு என்ன அர்த்தம்னா ஒரே மாதிரின்னு அர்த்தம். அதனால இதுக்கு ஆப்போசிட் வேர் வந்து சேம், சி ஆப்ஷன் ரைட். ரெண்டாவது வீணா வாஸ் எக்ஸைட்டட் டு ரைட் இன் த ஜெயின்ட் வெல். ஓகே, மீனா வந்து ஜெயின்ட் வெல் என்னது பெரிய ராட்டினம் இருக்குல்ல, அதில் வந்து விளையாட்டுக்கு ரொம்ப ஆசைப்படுறா அப்படின்னு அர்த்தம். எக்ஸைட்டட்னா சந்தோஷமான அர்த்தம். அப்புறம் எக்ஸைட் சந்தோஷமானா அதுக்கு ஆப்போசிட் வேறு எதுவும் வரணும் போர்டு. மற்ற வார்த்தைலாம் பாருங்கள், டிலைட்னாடோ சந்தோஷம் தான் அர்த்தம், ஜாய்ஃபுல், ஹேப்பி, மூணுக்கு ஒரே மீனிங் தான். ஆனால் போர்டு தான் வேறுபட்டு இருக்குது. அப்புறம் எக்ஸைட்டுடைய எது சொல்லுவது போர்டு. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். அப்புறம் மூணாவது மோகன் இஸ் டூ யங் டு ரைட் எ பைக். மோகன் வந்து அவன் வந்து இளைய வயதாக இருக்கிறதுனால பைக்கில் வந்து வேகமாக போவான், ரைட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்குக்கு ஆப்போசிட் வந்து ஓல்டு. அப்புறம் இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு 4 சாம் ஈட்ஸ் தேஸ் ஃபுட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். சாம் வந்து காலை உணவாக வந்து ஆரோக்கியமான உணவை எடுத்துக்குவான், சாப்பிடுவான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஹெல்த்திக்கு ஆப்போசிட் என்ன வரும், அன்ஹெல்த்தி. இதுக்குரிய ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அப்புறம் 5 அஞ்சலி ரிசீவ்டு மெனி கிஃப்ட்ஸ் ஆன் ஹர் பர்த்டே. அஞ்சலி வந்து அவள் பிறந்தநாளப்போ நிறைய பரிசுகள் பொருட்கள் வந்து வாங்கினான், பெற்றாள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பெற்றால்னா ஹேவ் தான் இதுக்கு சரியான ஆப்ஷன், ஏ ஆப்ஷன் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு 6வது சென்டென்ஸ் பாருங்கள், சேஞ்ச் த சென்டென்சஸ் டு ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் அண்டர்லைன் பண்ண அந்த வார்த்தையை ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸில் நம்ம மாற்றி எழுதணும். ப்ரெசன்ட் டென்ஸாக கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் கன்டினியூஸாக மாற்றி எழுத போகிறோம். ஓகே, அப்புறம் மொதல் கொஸ்டின் பாருங்கள், ரீனா புல்ஸ் ஏ சேண்ட் கிறிஸ்டல் அட் த பீச். அதாவது ரீனா வந்து பீச்சில் கடற்கரையில் வந்து மணல் வீடு கட்டினாள், அதான் இதுக்குரிய மீனிங்கு. இப்போ ரீனா இஸ் புல்டிங் ஏ சேண்ட் காஸ்டல் அட் த பீச். இதுக்கு வந்து நமக்கு என்ன சேர்த்துக்கோம் பாருங்கள், இந்த புல்ஸ் பக்கத்தில் ரீனாங்கிறது என்னது கீசி இட்டு, இதுக்கெல்லாம் என்ன வரணும் முன்னால் இஸ் வரும். ரீனாங்கிறது வந்து சி, அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம இஸ் போடுறோம். இஸ் புல்டு கூட்டல் ஐஎன்ஜி சேர்த்துறதுனா இஸ் புல்டிங். அதாவது ரீனா இஸ் புல்டிங் ஏ சேண்ட் காஸ்டல் அட் த பீச். இதுக்கு சரியான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீனா வந்து கடற்கரையில் மணல் வீடு கட்டிக்கொண்டே இருக்கிறார். ஓகே, ரெண்டாவது காவியா பிளேஸ் செஸ் வித் ஹர் பிரதர். காவியா வந்து அவள் பிரதர்ஸோட, அதாவது அவரோட தம்பியோட செஸ் சதுரங்க விளையாட்டு விளையாடுறா அப்படின்னு அர்த்தம். அப்போ காவியா இஸ் பிளேயிங் செஸ் வித் ஹர் பிரதர். காவியா வந்து தம்பியோட சதுரங்க விளையாட்டு விளையாடிக்கொண்டே இருக்கிறாள்னு அர்த்தம். ஓகேயா, இங்கே வந்து காவியாங்கிறது சிங்கிறதுனால இந்த இடத்துல இசு வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு 3வது வி பிளேன் டு விசிட் ஏ மியூசியம் டுடே. நாங்கள் வந்து நாளைக்கு மியூசியம் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம், அதை திட்டமிட்டுருவோம்னு அர்த்தம். அப்புறம் விஆர், இங்கே விஆர் எப்படி எதுக்கு வந்துச்சுன்னா விங்கிறது ஃப்ளூரல் ஃபார்ம், நாங்கங்கிற ஃப்ளூரல் வந்தனால இங்கே ஆர் வருது. ஆர் பிளானிங் இஸ் விசிட் ஏ மியூசியம் டுடே. நாங்கள் வந்து மியூசியமை பார்க்கறதுக்கு திட்டமிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு மீனிங் வரும். ஓகே, 4வது த டாக் ரன்ஸ் அரவுண்ட் த கார்டன். டாக் வந்து இந்த நாய் கார்டனில்
சுற்றி ஓடுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த டாக் இஸ் ரன்னிங் அரௌண்ட் த கார்டன். டாக்குங்கிறது நான் சொன்னோம்ல கீசி இட்டு வந்தால் இசு போடணும்னு. இந்த டாக்குங்கிறது என்ன வரும், இட்டுங்கிற கேஸில் வரும். அதனால இதில் இஸ் ரன்னிங் தான் வரும். டாக் வந்து கார்டனை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் 5வது ஐ பேக் மை பேக் ஃபார் த ட்ரிப்பு. அவங்க வந்து என்ன இதுக்கு என்ன மீனிங்னா அவங்க ட்ரிப்னா டூருக்கு போகிறதுக்காக அவங்க பைகளை வந்து பேக் பண்ணுறாங்க. ட்ரிப் போகிறதுக்காக பையை பேக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நான் ஐங்கிறதுனால அங்கே ஆம் தான் வரும். ஓகே, ஐ ஆம் பேக்கிங் மை பேக் ஃபார் த ட்ரிப். நான் வந்து ட்ரிப்புக்கு போகிறதுக்காக பேக்கை பேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட்டு 7வது கம்ப்ளீட்டாக சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போல் சென்டென்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எதை பற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட், பலாப்பழத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஐ லைக் ஜாக் ஃப்ரூட்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இட் இஸ் ஏ பிக் ஃப்ரூட். அது வந்து பெரிய பழம். இட்ஸ் கலர் இஸ் எல்லோ. அதுக்குள்ளே இருக்கிற பழ சுவை வந்து எல்லோ கலரில் இருக்கும். இட்ஸ் ஸ்கின் இஸ் க்ரீன். அது சுற்றி இருக்கிற அவுட்டர் எப்படி இருக்குன்னா க்ரீன் கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். இட் டேஸ்ட் ஸ்வீட். அது சாப்பிட எவ்வளோ இருக்கும், இனிப்பான சுவையால் இருக்கும். இட் ஹேஸ் லாட் ஆஃப் சீட்ஸ். அதில் வந்து நிறைய விதைகள் இருக்கும். அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு 8 கம்ப்ளீட்டட் டைலாக் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. அந்த உரையாடல் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். யாருக்காருக்கு அந்த உரையாடல் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரணுக்கும் நவீனுக்கும். ஓகே, கிரண் சொல்கிறான் ஹாய் நவீன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கான். அதுக்கு நவீன் சொல்கிறான் ஐ ஆம் ஃபைன். ஒருத்தங்க நம்மக்கிட்ட நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்களா, அதான் இங்கிலீஷில் கேட்டுக்கும் வாட் அபவுட் யூன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து கிரண் சொல்கிறான் கிரண் வாட் அபவுட் நீ நல்லா இருக்கேன்னு கேட்டால் கிரண் என்ன சொல்லுவான், ஆமாம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்புறம் ஐ ஆம் ஆல்சோ ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நவீன் சொல்கிறான் ஹவ் டு யூ ஸ்பெண்ட் யுவர் ஹாலிடேஸ். நீ உன்னை லீவ் நாள் எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிற அப்படின்ட்டு நவீன் வந்து கிரண்கிட்ட கேட்கான். கிரண் சொல்கிறான் ஐ ரீட் நாவல்ஸ். நான் நிறைய நாவல் கதைகளை படிப்பேன் அப்படின்னு இருக்கான். ஓகே, அப்புறம் நவீன் சொல்கிறான் ஓ குட், ஐ டு ரீட் ஸ்டோரி புக்ஸ் டூரிங் ஹாலிடேஸ். நானும் நிறைய கதை புக்கை படிக்க போகிறேன் லீவ் நாளில் அப்படின்ட்டு இங்கே நவீன் சொல்லியிருக்கான். அப்புறம் கிரண் சொல்கிறான் இஸ் இட் வாட் கைண்ட் ஆஃப் த ஸ்டோரி புக்ஸ் டூ யூ ரீட். அப்படியா, அப்போ நீ எந்த கதை புக்கை நீ படிப்ப அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு நவீன் சொல்கிறான் ஐ ரீட் மாரல் ஸ்டோரி புக். அதாவது நான் நீதி கதைகளை நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் சொல்கிறான். அப்புறம் கிரண் சொல்கிறான் கேன் யூ கிவ் மீ சம் ஆஃப் யுவர் புக்ஸ் டு ரீட். நீ எனக்கு ஒரு சில புக்கை படிக்க தரியா அப்படின்னு கிரண் வந்து நவீன் கேட்கான். நவீன் அதுக்கு சொல்கிறான் எஸ் ஸ்வேர் நெக்ஸ்ட் வீக் கம் இன் கெட் இட். அடுத்த வாரம் நீ வந்து புக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நவீன் சொல்லியிருக்கான். கிரண் அது வந்து தேங்க்யூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையாடல் முடியுது. நவீனும் பாய் மீட் யூ நெக்ஸ்ட் வீக், நான் அடுத்த வாரம் உன்னை பார்க்குறேன் பாய் சொல்லிட்டு நவீன் அதை பேசி முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க 9வது வந்து லுக் அட் அ பிக்சர் அண்ட் ஆன்சர் அ கொஸ்டின். இந்த படத்தை பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் இருக்கா பாருங்க, டெய்ஸி, ரியாஸ், அர்ஜுன், பிரியா, கோபால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டென்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டீங்களா, பிக்சர் நல்லா பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கொஸ்டின் பேர்லாம். மொதல் கொஸ்டின் வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங். சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க, ஏ ஆப்ஷன் ஃபிக்ஸிங் த டென்ட். நல்லா பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறாங்க சில்ட்ரன்ஸ்லாம், ஒரு டென்ட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து செகண்ட் ஹூ இஸ் சிட்டிங் அந்த ஸ்டூலில் யார் உட்காந்துருக்கா நல்லா பாருங்கள். ஃப்ரீயாக தானே உட்காந்து ஏதோ செஞ்சிட்ருக்கா, அப்புறம் இடம் வரும் சி ஆப்ஷன் ஃப்ரீயா. 3வது வாட் இஸ் அர்ஜுன் டூயிங். அர்ஜுன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் த ஸ்டிக்கு, பி ஆப்ஷன். ஓகே, வாட் இஸ் ஹோல்டிங் த டென்ட்டை யார் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா டேசியும் ரியாஸும் கட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து ஃப்ரேம் த கொஸ்டின் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சரை பார்த்து ஏதாவது ஒரு கொஸ்டின் அனுப்பி சொல்லுங்கள். நம்ம ஒரு கொஸ்டின் நம்மளா ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. ஹூ இஸ் ஹோல்டிங் த டென்ட் அது கூட எழுதிக்கலாம். இல்லைன்னா வாட் இஸ் அர்ஜுன் டூயிங் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 10 ரைட் 5 சென்டென்ஸ் அபவுட் a given picture. ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எலிஃபென்ட் படம் கொடுத்துருக்காங்க. எலிஃபென்ட் என்னது, யானை. எலிஃபென்ட் இஸ் எ வெல்ட் அனிமல். வெல்ட் அனிமல் என்னது, அதாவது காட்டு விலங்கு. எலிஃபென்ட் ஒரு யானை வந்து காட்டு விலங்கு. எலிஃபென்ட் லைவ் இன் குரூப்ஸ். எலிஃபென்ட் எப்படி வாழணும், ஒரு குழுவாக தான் வாழும். இந்த எலிஃபென்ட் இஸ் கெர்பிவர் அப்படின்னு என்னன்னா எலிஃபென்ட் வந்து இந்த யானை வந்து ஒரு தாவர உண்ணி. அப்புறம் August 12 இஸ் வேர்ல்டு எலிஃபென்ட் டே. உலக யானைகள் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா August 12 த லார்ஜஸ்ட் வெல்ட் அனிமல் இஸ் எலிஃபென்ட். எலிஃபென்ட் வந்து பெரிய காட்டு விலங்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எலிஃபென்ட். அடுத்து நெக்ஸ்ட்டு 11 ரீட் த பேஜஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ பாருங்க, முகுந்த் லைவ்டு வித் ஹிஸ் ஃபாதர் இன் எ வில்லேஜ். முகுந்த் வந்து அவங்க அப்பாவோட வாழ்ந்துட்டு வரான். த வில்லேஜ் வாஸ் நியர் த புட்கில் ஆஃப் த மவுண்டைன். அவங்க வில்லேஜ் எங்கே இருக்குன்னா இது மலைக்கு பக்கத்தில் தான், மலை அடிவாரத்துக்கு கீழே தான் அவங்க வில்லேஜ் இருக்குது. மெனி வெல்ட் அனிமல்ஸ் லைவ்டு இன் எ மவுண்டைன். அந்த மலையில் வந்து நிறைய காட்டு விலங்குகள் வாழ்ந்துட்டு வருது. த 100 அனிமல்ஸ் இன் த வில்லேஜ். அந்த அனிமல்ஸை வந்து அந்த வில்லேஜை வந்து வேட்டையாடிட்டு இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வில்லேஜுக்கு வர அனிமலை வந்து வேட்டையாடுறாங்க. முகுந்த் மேட் டோல்ஸ், அதாவது மரப்பாச்சி
பொம்மை, மரப்பாச்சி பொம்மை. முகுன் வந்து ஒரு மரப்பாச்சி பொம்மையை தயாரிக்கான் அவுட் ஆஃப் ட்ரை வுட். அதாவது காஞ்ச ஒரு மரக்கட்டையில் மரப்பாச்சி பொம்மையை தயாரிக்கான். கி லேர்ன் திஸ் ஹார்ட் ஃப்ரம் திஸ் கிராண்ட் ஃபாதர். அதை அந்த பொம்மையை செய்ய யார் கற்றுக் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா செய்கிறத பார்த்து இவன் கவனித்து கற்றுக்கிட்டான். எவ்ரி ஒன் இன் த வில்லேஜ் லைக் டி ஸ்டால்ஸ். ஒவ்வொருத்தரும் அந்த வில்லேஜ் இருக்கவங்களாம் இந்த அந்த பொம்மையை வந்து அவங்கெல்லாம் விரும்புகிறாங்க. லாங் பேக் நாளைக்கு அப்புறம் முகுன் மதர் வாஸ் கண்டட் பை வெல்ட் அனிமல்ஸ். முகுதுடைய அம்மா இருக்காங்கள அவங்க ஒரு வெல்ட் அனிமலால் வேட்டையாடப்படுறாங்க. ஓகேயா. ஹி மேட் ஏ வுட்டன் ஸ்டேச்சு ஆஃப் ஹிஸ் மதர். அவன் என்ன பண்ணுறான்னா மரக்கட்டையில் அவங்க அம்மாவுடைய உருவத்தை வந்து தயாரிக்கான். கி ப்ரேடு டு த ஸ்டேச்சு எவரிடே. அந்த அவன் செஞ்சுருக்கான அந்த ஸ்டேச்சுவை வந்து எப்பயுமே என்ன பண்ணுவான்னா டெய்லி காலையில் தினமும் என்ன பண்ணுவான்னா ப்ரே பண்ணுவான், வணங்குவான். ஒன் நைட் ஒரு நாள் என்னாச்சுன்னா ஒரு ராத்திரி கி சா ஹிஸ் மதர் இன் ஹிஸ் ட்ரீம். அவங்களுடைய அம்மாவை கனவுல பார்த்தான். சி டோல்டு கிம் டேட் பிளாஸ்டிக் ஆர் டேஞ்சரஸ் டு அவர் எர்த். அதாவது அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா பிளாஸ்டிக் நெகிழித்தாள் வந்து உலகத்துக்கு இந்த பூமிக்கு ஆபத்தானது. சி அட்வைஸ்டு கிம் டு சேவ் த எர்த் ஃப்ரம் பிளாஸ்டிக். அவங்க அம்மா வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பூமியை வந்து பிளாஸ்டிக் நெகிழித்தாளிலிருந்து பாதுகாருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வேர் டிட் முகுன் லைவ். முகுன் எங்கே வாழ்ந்துட்டு இருக்கான்? முகுன் லைவ்டு நியர் எ மவுண்டைன் ஃபுட் ஹில்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஓகே. இவருடைய ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான். அப்புறம் ரெண்டாவது ஃப்ரம் ஹூம் டிட் முகுன் லேர்ன் த ஹார்ட் ஆஃப் மேக்கிங் ட்ரே வுட்டன் டால்ஸ். அவளுக்கு வந்து இந்த வுட்டன் டால்ஸில் வந்து அந்த மரபொம்மை இருக்குல்ல அதை வந்து செய்கிறத வந்து யார் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கி லேர்ன் இட் ஃப்ரம் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர். அவங்க தாத்தா செய்கிறத பார்த்து அவன் கற்றுக்கிட்டான். இதுக்கு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் வரும். 3 ஹூம் டிட் முகுன் ப்ரே டு எவ்ரிடே. முகுன் வந்து யாரை வந்து தினம் வணங்கிட்டே இருப்பான்? கி ப்ரே டு ஹிஸ் மதர் ஸ்டேச்சு. அவங்க அம்மாவை அவன் செஞ்சான் பார்த்தீங்களா, ஸ்டேச்சுவாக செஞ்சாமல அதான் அவன் எப்போ பண்ணுவான், எப்பயுமே ப்ரே பண்ணுவான். இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. 4வது சூஸ் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் கரெக்ட். இது கீழே ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. முகுன் ஃபாதர் வாஸ் கண்டட் பை வேல்ட் அனிமல். முகுனுடைய அப்பா வந்து வேல்ட் அனிமல் அதாவது காட்டு விலங்கால் வேட்டையாடப்பட்டுச்சா? ஆமாம். வேட்டையாடப்பட்டு இல்லை, அவங்க அப்பா காட்டு விலங்கு வேட்டையாடலை, அவங்க அம்மா தான் வேட்டையாடாச்சு. அது இது வந்து தப்பான வார்த்தை. அதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஏ ஆப்ஷன் தான் ரைட்டு. 2வது 3வது பார்த்துருவோம். முகுன் சா ஹிஸ் மதர் இன் ஹிஸ் ட்ரீம். முகுந்துடைய கனவுல அவங்க அம்மா வந்தாங்களா? அம்மா வந்தாங்க. த வில்லேஜ் வாஸ் நியர் த ஹில்ஸ் ஆஃப் த மவுண்டன். அந்த வில்லேஜ் எங்கே இருக்குது? மலையோடைய அடிவாரத்தில் இருக்குது. அதுவும் சரிதான். அப்புறம் தவறானது வந்து ஏ ஆப்ஷன் தான். முகுன் ஃபாதர் வாஸ் கண்டட் பை த வேல்ட் அனிமல். காட்டு விலங்குகளால் அவங்க அப்பா வந்து வேட்டையாடப்படலை, ஆனால் வேட்டையாடிக்காங்க சொல்லியிருக்காங்க. அதான் தவறான வார்த்தை. அப்புறம் 5வது ஹூ அட்வைஸ் முகுன் டு சேவ் த எர்த் ஃப்ரம் பிளாஸ்டிக். யார் வந்து முகுண்டுக்கு வந்து அறிவுரை சொன்னாங்க இந்த பிளாஸ்டிக் வந்து பூமியை பாதுகாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகுந்தோடைய அம்மா தான் கனவு வந்து சொன்னாங்களா. அப்புறம் முகுன் மதர் அட்வைஸ் முகுன் டு சேவ் த எர்த் ஃப்ரம் பிளாஸ்டிக். அப்புறம் 12வது ரீட் த பேஜஸ். இந்த பேஜஸ் வந்து வாட்சி காக்கணும். அதுக்கு ஒரு 5 மார்க் கிடைக்குது. 1 அப்பா அண்டு பாலா பிளான்டு டு கோ டு த லாங் ஜேர்னி டு சென்னை. ஒரு நாள் என்னாச்சுன்னா அவங்க அப்பாவும் பாலாவும் சென்னைக்கு ரொம்ப தூரமாக சென்னைக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. த கேரிடு சாரீஸ் வித் தேம் டு செல்டர். அங்கே வந்து அவங்க சேலைகள்லாம் கொண்டு போய் விற்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. த ரீச்டு த பிக் ஹவுஸ் ஆஃப் அப்பா ஃப்ரெண்டு. அதாவது அவங்க எங்கே ரீச் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டில், அதாவது அப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய பெரிய வீட்டில் போய் பெரிய வீட்டுக்கு போய் சேர்றாங்க. அப்பா டிஸ்பிளே த சாரீஸ் டு த லேடி இன் த பிக் ஹவுஸ். அப்பா வந்து அவங்க கொண்டு வந்த சேலையெல்லாம் இந்த பெரிய வீட்டில் விரித்து காட்டுறாங்க. ஒரு லேடிக்கு ஒரு பொம்பளையாளுக்கு விரித்து காட்டுறாங்க. ஹி சோல்டு மெனி சாரீஸ் டு த லேடி. அந்த லேடிக்கு வந்து நிறைய சாரீஸ் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க, விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. கொஸ்டினுக்கு ஆன்சர் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 3ஆப்பு 2ஆப்பு 3ஆப்பு 5ஆப்புக்குரிய கொஸ்டின் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.